வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு நம்ம பேப்பர் 1 EVS கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது என்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு பாத்தீங்கன்னா 16/10/2022 ஃபார்மூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல்ல நிறைய ரிவிஷன் பர்பஸ்க்காக வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெட் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The chances of death by accident can be decreased by 51% with the விபத்தினால் ஏற்படும் மரணங்கள் 51% இவையினால் குறைக்க முடியும். எதனால குறைக்க முடியும் அப்படின்னா, நீங்க சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட் போட்டிருந்தா, இருக்கை பட்டை மற்றும் தலைக்கவசம் நீங்க அணிஞ்சிருந்தா உங்களால வந்து இறப்பு சதவீதத்துல இருந்து 51% வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When did Tata Iron and Steel Industry establish? Tata Iron and Steel Industryக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முதல்ல எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1907. சரிங்களா? டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 26th August 1907. ஓகேங்களா? ஸோ டொராப்ஜி டோட்டா டாடா அவர் தான் வந்து ஆரம்பித்ததா சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ்டு பை ஹிம். அடுத்து ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சரியானதுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. பாருங்க. ராஜாஜி ஒர்க்டு க்ளோஸ்லி வித் யகூப் ஹாசன் ஆஃப் த முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்ல இருக்க யகூப் ஹாசன் கூட இவர் வந்து க்ளோஸா ஒர்க் பண்ணாரு. இது சரி. மீதி எல்லாமே தவறு. ஏன்னா ஈவி பெரியசாமி அவர் வந்துட்டு ஈவி பெரியார் வந்துட்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பங்கேற்கலன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பங்கேற்றாரு. அதே மாதிரி பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இது தவறு. என கலந்து கொண்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லைன்னு இருக்கு. செஞ்சாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எது கரெக்ட்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. இதுல எது தவறாக இருக்குதுன்னா ஆப்ஷன் சி உள்கருவும். இது மட்டும்தான் தவறாக இருக்கு. ஏன்னா இதோடைய மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5150. ஓகேங்களா? 5150 கிலோமீட்டர்ல இருந்து 6371 கிலோமீட்டர் இன்னர் கோர். ஓகேங்களா? மீதி எல்லாத்தையுமே கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா தனித்தனியா கூட நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் மட்டும் தப்பு. அதுக்கான கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன் பாருங்க. 5150 கிலோமீட்டர்ல இருந்து 6371 கிலோமீட்டர். அடுத்து ஒரு அசெஷன் ரீசன் கொடுத்திருக்காங்க பாருங்க. There are reference to women from all 5 ecozones during the Sangam age. உமனர்குல women selling salt showing that they were involved in primary production. ஐவகை நிலப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. சரி. உமனர்குல பெண்கள் உப்பு விற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றன. இதன் மூலம் பெண்கள் முதல்நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். இதுவுமே சரி. ரெண்டுமே சரி. அப்ப என்னது? R is the correct explanation of A. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is correct answer regarding லோக்சபா? கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றை தேர்வு செய்க. மக்களவை குறிப்பிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எது வந்து மக்களவைக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சரியானதுன்னா 4வது மட்டும்தான் சரியானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் எத்தனைன்னா 543. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 543 seats for members elected by people. அப்ப மீதில என்ன தவறா இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 552 எல்லாம் கிடையாது. 543 டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதுல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க? 272. சரிங்களா? 273 கொடுத்துருக்காங்க. இல்ல, நீங்க வந்து ஒரு பதவி அமைக்கணும் அப்படின்னு, ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நீங்க 272 சீட்ஸ் வந்து எடுத்திருக்கணும். 12 seats for members nominated by Anglo-Indian community. இது வந்து கிடையாது. முதல்ல இருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து அது கிடையாது. பிரசிடென்ட் நினைச்சா அவர் வந்து 2 பேரை 2 members மட்டும்தான் ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டில இருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேம் த சோலா கிங் who initiated the local self government in his kingdom.
உள்ளாட்சி அமைப்பை தன்னுடைய ஆட்சி பகுதியில் முதலில் தொடங்கிய சோழ அரசர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா பராந்தக சோழா. முதலாம் பராந்தக சோழன். அவருடைய கல்வெட்டான உத்தரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா, அதுலதான் இதனை பத்தின குறிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. உத்தரமேரூர் கல்வெட்டு, உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுல பராந்தக சோழா பற்றிய அவர் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பாருங்க, நேம் த லாங்கஸ்ட் ரிவர் அமாங் த பெனின்சுலா ரிவர். தீபகற்ப இந்திய ஆறுகளுள் மிக நீளமானது எதுன்னு கேக்குறாங்க. மிக நீளமானது எதுனா கோதாவரி. சரிங்களா, கோதாவரி தான் மிகவும் நீளமானதுன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. தக்ஷின் கங்கான்னு சொல்றாங்க, சவுத் கங்கான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்னா 1456 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெட்டுவான் கோவில் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் விச் ஹில். வெட்டுவான் கோவில் அமைய பெற்ற மலை எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மலைனா கழுகு மலை. எங்க இருக்குன்னா தூத்துக்குடி. சரிங்களா, கழுகு மலையில தான் இந்த வெட்டுவான் கோயில் அமைய பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, on which day our national anthem was sung in India for the first time. இந்தியாவில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட தினம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 24/1/1950 வந்துட்டு நம்ம வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது. ஆனா சுதந்திரம் பெறறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாடியிருக்கோம். அது என்னன்னு சொல்றாங்கன்னா 27/12. ஓகேங்களா, 27/12/1911. ஓகேங்களா, 1911 தான் முதல்ல கல்கட்டா செஷன்ல வந்துட்டு இந்த நேஷனல் இது வந்து பாடப்பட்டது. நம்மளுக்கு ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க 1911க்கு பதில் 2011 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 1911 வரணும். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து அபிஷியலா பாடப்பட்டது. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல்ல தேசிய கீதம் எப்போது பாடப்பட்டதுன்னா கல்கட்டா செஷன்ல தாங்க பாடப்பட்டது. அடுத்து பாருங்க, ஹனி இஸ் ஸ்வீட் இன் டேஸ்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப். தேனின் சுவை இனிப்பாக இருக்க முக்கிய காரணம் என்ன அதில் உள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் வரணும். ஆனா இங்க கிளாக்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மீதி எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் வரணும். ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ்ன்னு வரணும். அங்க ஏன் கேலக்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. When some plant cells placed into beaker contain hypertonic solution, what will happen? சில தாவர செல்களை எடுத்து மிக செறிவுடைய கரைசல் கொண்ட பீக்கரில் வைக்கப்படும் பொழுது என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ என்ன நிகழுது அப்படின்னா பிளான்ட் செல்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிடும் சொல்றாங்க. தாவர செல்களில் இருந்து நீர் பீக்கருக்கு செல்வதால் தாவர செல்கள் சுருங்குகின்றன. பிளான்ட் செல் ஷ்ரிங்க் டியூ டு வாட்டர் மூவ்ஸ் டு பீக்கர். இது வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், லைக்கன்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். லைக்கன்கள் எதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. லைக்கன்ஸ் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்கு எடுத்துக்காட்டுனா சிம்பியாட்டிக் ஆர்கானிசம், கூட்டு உயிரி அது. சரிங்களா, ஒரு உயிரி இல்ல, அது இரண்டு உயிரியை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால அது கூட்டு உயிரின்னு சொல்றாங்க. The ovule of the plant contain how many cells in their egg apparatus? தாவரத்தின் சூழில் உள்ள அண்ட சாதனத்தில் எத்தனை செல்கள் காணப்படுகின்றன? எத்தனை செல்கள்னா 3. சரிங்களா, 3 செல்ஸ். அடுத்து பாருங்க, பிக் அவுட் த இன்கரெக்ட் ஒன். இந்த 4 எது வந்து இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுன்னு நம்மளுக்கு சொல்றாங்கன்னா முல்லர். ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம். மீதி 3மே நம்மளுக்கு வந்து ஒரு அனிமல்ஸோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த முல்லர் அப்படின்றது வந்து ஒரு அனிமல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, டேஷ் கேஸ் கேன் பி யூஸ் இன் த பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த எந்த வாயு பயன்படுகிறதுனா கார்பன் டை ஆக்சைடு, CO2. CO2 தான் வந்து இந்த உணவு தானியங்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ டியூரிங் இன்ஸ்பிரேஷன். பின்வருவனவற்றில் சரியானவற்றை அடையாளம் காண்க உட்சுவாசத்தின் போது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம சுவாசிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா the volume of thoracic cavity increases. மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. இது மட்டும் தான் சரி. சரிங்களா, நம்ம சுவாசிக்கும் போது மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். The pulse rate of a resting person is dash beats per minute அப்படின்னு கேக்குறாங்க. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு என்னன்னா 72ல இருந்து 80. சரிங்களா, 72ல இருந்து 80. அடுத்து பாருங்க, Kwashiorkor is a severe protein deficiency disease. It usually affects infants below the age of அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி it usually affects below the age of 1 year கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா குவாஷிகர் அப்படின்றது அதிகப்படியான புரத குறைபாட்டால் வரும் நோய் வந்து குவாஷிகர் தான். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா
அது வந்து 1 வயதிற்கு குறைவான பச்சிளங்குழந்தைகளை தாக்குவதில்லை. 1-4 இந்த ஏஜ்ல இருக்கிற குழந்தைகளை தான் அது தாக்குதுன்னு சொல்றாங்க. அதனால கூற்று 2 வந்து நம்மளுக்கு தவறு. மியூல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கோவேறு கழுதை. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா வெளிக்கலப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோவேறு கழுதை அப்படின்றது வந்து அதோடைய கலப்பு எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு கழுதைக்கும் ஓகேங்களா, எஸ், ஒரு மேல் டாங்கிக்கும் ஒரு ஃபீமேல் ஹார்ஸுக்கும் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஓகேங்களா, ஒரு மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் பிறக்கிறது தான் இந்த கோவேறு கழுதை. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் ஏ டே ஆன் வீனஸ் இஸ், நம்ம எர்த்ல வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீனஸ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா 243 நாட்கள். ஓகேங்களா, 243 நாட்கள். அடுத்து பாருங்க, அர்ஜுன் மதர்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் ரைஸ் ஃபார் லஞ்ச். அர்ஜுனின் அம்மா மதிய உணவு தயாரிக்கும் போது அவள் அரிசியை கொதிக்கும் நீரில் இட்டாள் மற்றும் பாத்திரத்தை மூடினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுன் சமையலருக்கு சென்று பாத்திரத்தில் உள்ள மூடியை திறந்து பார்த்த போது மூடியில் நீர்த்துளிகளை கண்டான். இதற்கான காரணம் என்ன? அதுக்கான முக்கிய காரணம் என்ன? கண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல். அது மூடி வைக்கும் போது ஆவி பட்டு அது என்ன ஆகுதுன்னா அந்த இதுவா வாட்டர் நீர்த்துளிகளா வருது. At room temperature, why ice cube float on the surface of the water? இது repeated question. அறை வெப்பநிலையில் பனிக்கட்டி நீரில் மிதக்க முக்கிய காரணம் என்னன்னா பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவு. வாட்டரை ஒப்பிடும் போது பனிக்கட்டியோட அடர்த்தி ரொம்பவுமே குறைவு. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் இஸ் broken down into, காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை குடிக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா லாக்டிக் ஆசிட். சரிங்களா, அசிட்டிக் கிடையாது, லாக்டிக் ஆசிட நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அடுத்து பாருங்க, which of the following method is a sewage treatment method? கீழே கொடுத்ததுல எது வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா வீழ்படிவாக்கம் முறை, செடிமெண்டேஷன் ப்ராசஸ். அடுத்து பாருங்க, which one of the following property is wrong in methane gas? கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் மீத்தேன் வாயுவின் பண்புகளில் தவறானது எதுனா இதுதான் தவறு. இட் ஹாவ் கலர் அண்ட் ஆர்டர் சொல்றாங்களா, அது தவறு. ஏன்னா மீத்தேனுக்கு வந்து கலரோ மனமோ எதுவுமே கிடையாது, நிறம் மற்றும் மனம் வந்து அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன், அப்பரண்ட் வெயிட் இஸ் டேஷ் தென் ஆக்சுவல் வெயிட். மின் தூக்கி மேலே நகரும் போது தோற்ற எடையானது நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட என்னன்னு கேக்குறாங்க, அதிகம், கிரேட்டர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The cardiac muscles are, இதய தசைகள் என்பவன என்னன்னா involuntary in nature. சரிங்களா, involuntary in nature, அதாவது கட்டுப்படாத இயங்க தசைகள் ஆகும். Which one of the following is not ionization condition of being dissociated into ions? கீழ்கண்டவற்றுள் எது அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா கெமிக்கல் மெத்தட் கிடையாது, வேதியியல் முறையில நம்மள அயனிகளை பிரித்து எடுக்க முடியாது. கடைசி கொஸ்டின், பிக் அவுட் கரெக்ட் ஆன்சர். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் at 25 டிகிரி செல்சியஸ். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 25 டிகிரி செல்சியில் இறங்கு வரிசையில் ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுதான் எத்தனால், மெத்தனால், ஏர், ஆக்சிஜன், எசோட்டோ, சல்பரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.